இப்ப எலுமிச்சங்கனியை நம்ம என்ன பண்ணுவோம்னா இரண்டாக வெட்டி அதில் குங்குமம் தடவி திருஷ்டி கழிப்போம். அப்ப எலுமிச்சம்பழி பழத்தை நம்ம என்ன பண்றோம்னா பலி கொடுப்பதனால நமக்கு ராகுவின் தாக்கம் குறையும்னு சொல்லப்படுது. வெட்டுறதால சொல்லப்படுது. வெட்டி முடிச்சதுல விளக்கு போடுறதால எப்படி ராகுதோஷம் தீரும்? இப்ப பூசணிக்காயை உடைக்கிறதன் மூலம் அதுல குங்குமம் சிதறுவதன் மூலம் நம்மளுடைய தோஷம் அங்கு ஒரு உயிர் பலி கொடுத்ததற்கு சமமாகிறது. ஆனா அது உடைஞ்சதற்கு பிறகு அது எப்படி நமக்கு பலன் கொடுக்கும்? அப்ப என்னன்னா இந்த இடத்துல எலுமிச்சங்கனி வெட்டினதற்கு பிறகு நாம என்ன பண்ணக்கூடாதுன்னா அதற்கு உயிரே கிடையாது. ஆகையினால் அதில் விளக்கு போடுறதுல அர்த்தமே இல்லை. ஆகையினால் மண்ணகல் நெய், புரியுதுங்களா? அதிலும் குறிப்பாக வீடுன்னா நெய்யில் மட்டும்தான் விளக்கேற்ற வேண்டும். நல்லெண்ணெயிலும் ஏற்றலாம். ஆனா நெய் உகந்தது. ஆனா எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னு வரும்பொழுது அது பரிகாரத்திற்கு உட்பட்டது. அது ஆலயத்தில் மட்டும்தான் ஏற்றப்பட வேண்டும். சோ வீடு முற்றிலும் நெய், ஆலயத்துல நம்ம பல்வேறு வகையான எண்ணெய்களை நம்ம என்ன பண்ணலாம், ஏற்றி பரிகாரத்திற்கு தயார்படுத்திக்கலாம். ஆகையினால கிரகத்தினுடைய ஒரு உதாரணமா சொல்றமா, இன்னைக்கு கர்ப்ப கிரகம்னு நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு எல்லாம் லைட் போட்டுட்டாங்க, அந்த வேல்யூவே போயிடுத்து. ஆனா ஒரு காலகட்டத்தில் இறைவனை அக்னியின் வடிவால் மட்டுமே தரிசிக்க முடியும்.